பழைய ஏற்பாட்டில் எவ்வளவுதான் ஒரு மனிதன் தன்னுடைய மிருக ஜீவன்களை ஆடவோ காளைகளோ பலி செலுத்தினாலும் ஆலயத்துக்குள்ள அவங்க போக முடியாது. ஆலயத்துடைய பிரகாரத்தில் நின்று தான் பலி செலுத்தணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினதுனால இப்போ நம்ம வாசித்தோம், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே தரிசிக்கிறதுனால நாம் அவருக்கு ஒப்பாக இருப்போம். நாம் அவருக்கு சமமாக இருக்கும்படி தேவன் மரணத்தை பாதாளத்தை ஜெயித்து சாத்தானை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம், இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கும் கொடுத்து அவருக்கு மகிமையான சாயலாக இருக்கும்படி அவருக்கு ஒப்பாக்கி இருக்கிறார். தேவஜனமே, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நமக்கு ரத்தம் சிந்தலை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம அவரோட ஐக்கியப்பட்டிருக்க முடியாது. அவருக்கு ஆவிக்குரிய மனைவிகளை மாறி இருக்க முடியாது. நம்மளுடைய பாவங்களை இவ்வளவு சுத்திகரித்து பரிசுத்தமாக ஜீவிச்சிருக்க முடியாது. அப்படி ரத்த சிந்தின ஆண்டவரை நீங்களும் நானும் சேவிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம சாட்சியாக வாழணும். இன்றைக்கி ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படாமல் மறிக்கும்னு சொன்னால் அந்த ஆத்துமா எங்கே போகும்? நரகத்துக்கு தான் போகும். பாதாளத்துக்கு போகும்போது அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஆண்டவர் கண்ணீர் விட மாட்டாரா? ஆண்டவருடைய ரத்தம் வீணாக்கக்கூடாது. அவருடைய ரத்தம் விலையேறப்பட்டது. இந்த ரட்சிப்பை நம்ம பெற்ற ஒவ்வொருவர் மேலேயும் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை நம்ம மேலே இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு ஆத்துமா மறிக்கும்னு சொன்னால் அந்த ஆத்துமா நரகத்துக்கு போகும். ஆண்டவருடைய ரத்தம் வீணாகக்கூடாது. நீங்கள் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு உங்களால் முடியுமோ இந்த ரட்சிப்பின் செய்தியை நீங்கள் கொண்டு போங்க. அவருடைய ரத்தத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு ஒருவராகிலும் விளக்கமாக இருக்கக்கூடாது. எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படுவது தேவ சத்தமாக இருக்கிறது. தேவஜனமே, அவருடைய ரத்தத்துடைய வல்லமைகளை எல்லா ஜனங்களுக்கு கொண்டு போங்க. நீங்கள் ஆயத்தப்படுங்க, உங்களோட இருக்கிற கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தருடைய ரத்தம் நம்மளை ரட்சித்திருக்கிறது.